வீடுகளில் ஆரம்பத்தில் ஐயா சொன்னது போல நானும் அன்பு சகோதரோட பழகும்படியாக ஒரு ஐக்கியம் கிடைத்தது. நிறைய நாட்களை சுவிசேஷ ஊழியத்திற்கு இந்த சைடில் வரும்பொழுது அவரையும் தேவன் சந்திக்க வைத்த குற்றாலம் சர்ச்சில் வச்சு முதலாவது நாங்கள் சந்தித்தோம். அல்லேலூயா. இன்னும் வரையிலும் ஆண்டவர் தேவன் அவர்களுக்காகவும் அவர் எங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவர் நம் நடுவில் இருக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதிகாலையிலே அதற்கு என்ன செய்கிறாரா? சகாயர். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? சகாயர். அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கிறாரா? இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறாரா? சகாயர். ஆனால் அதன் நடுவில் இருக்கிற தேவன் நம்மை அசைக்க விடுவதில்லை. பெருமழை சொரியும், காற்று வீசும் நாட்கள் என்னென்ன காரியங்கள் எதிராக வந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அது அசைக்கப்படாது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், சத்தியத்தின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடுகள். அல்லேலூயா. அன்று அவங்க அருமையா சொன்னாங்க, எவ்வளவோ வசனங்கள் என்ன செய்தோம். அல்லேலூயா. வார்த்தை, ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவன். அல்லேலூயா. நாட்களை பரலோகத்திலே சாட்சியிடுவார்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அந்த வார்த்தையானவர் தான் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நாட்களை வார்த்தையாகிய தேவன் நாட்கள் இயேசுங்கிற நாமத்தில் வந்தார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்துக்குள்ளாய் அவ்வளவு வல்லமை, அவருடைய வார்த்தைக்குள்ளாய் அவ்வளவு ஜீவன். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். முதலாவது என்னன்னா இருக்கிற ஜீவன், ஆவி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறாய். ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது, அக்கினியாய் இருக்கிறது, கண்மலை நோக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க இருக்கோ என்னுடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அல்லேலூயா. எங்க சத்தியம் இருக்கு, எங்க வேதவசனம் இருக்கு? யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவன் பிதா அன்பாயிருப்பார், நான் அல்ல நாங்கள். அல்லேலூயா. நாட்கள் நாம் கூடி வந்திருக்கிற இடத்துல யார் வந்திருக்கிறா? வார்த்தை இருக்கிற இடத்துல பிதா அன்பா இருப்பாராம். அல்லேலூயா. நாங்கள் அவரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். நாம் அசைக்கப்படுவது, இந்த குடும்பங்கள் என்ன செய்யாது? அசைக்கப்படாது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதிகாலையிலே அதற்கு என்ன செய்கிறாராம்? அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. நாட்கள் பலவிதமான ஜெபத்துக்கு ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. அதிலும் அதிகாலை ஜெபம் சகாயத்தை கொண்டு வருகிறது, கிருபையை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. நாட்களை தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால். எவ்வளவு கோலியாத்து போன்ற காரியங்கள், சவுல் எவ்வளவோ எழுதி வந்த காரியங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவோ தூற்றப்பட்ட அவமதிக்கப்பட்ட காரியங்கள், தீயை இறைக்கிற மனிதர்கள். அல்லேலூயா. எவ்வளவோ வச்சிருப்பாங்க, தலைமையில நடந்து போறவங்க. ஆனா எல்லாவற்றும் மத்தியிலும் கர்த்தரை முன்முதாக வைத்தது. அல்லேலூயா. அது வலது வருஷம் முதலீடு அவருக்கு தான். அல்லேலூயா. முதல் அன்பு அவருக்கு தான். அதனால ஆண்டு சொன்னார், உன் தேவனை கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, மனதோடு, ஆத்மாவோடு, பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கொள்ளணும். அல்லேலூயா. அதான் ஆண்டு கேட்கிறார், யோனாவின் குமாரன் சீமோனே, எல்லாரும் நேசிக்கிறாங்க, ஆண்டவர். அதனால நம்ம சொந்த குமாரனையே நம்ம கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், அவர் தான் மேல அன்பு கூறணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் முதல் இடம் அவருக்கு கொடுக்கிறது அன்பு. அல்லேலூயா. வேத வசனங்களை, கற்பனைகளை கை கொள்வதே அன்பு என்று வேத வசனம் சொல்கிறது. அவர் நாட்கள் இந்த வீட்டார் இவ்வளவாய் வேத வசனங்களையும் அதிகமாக தேவ கிருபையிலும் வளர்ந்து வருகிற காரியத்திலே இன்னும் அதிகமான இந்த வார்த்தையோட வல்லமை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. வார்த்தைகளை தியானிக்கையிலே அக்கினி வெளிப்பட்டது. நாட்கள் வார்த்தைகளை தியானிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நாட்கள் வேதத்துல பிரியமாயிருந்த இரவு பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவனாய், பாக்கியவதியா இந்த குடும்பங்களை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதனால தேவன் நடுவில் வந்து இருக்கிறார். நாட்கள் செப்பனியா 3:15 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஏனென்றால் தீங்கு நம் சாசம்,
என்ன செய்கிறது? பயங்கரம் அழிவுகளையும் நாசங்களையும் மோசங்களையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை இறங்க இறங்க என்ன வந்துருது? ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் என்ன செய்யலாம்? பரிபூர்ண, இந்த 7வது மாதமாகிய பரிபூர்ணமாகிய மதத்துல இந்த நாட்கள் ஜீவன் என்ன செய்கிறாரா? பரிபூர்ணம் அடைய செய்கிறார். அல்லேலூயா. நாட்கள் அதனால பாருங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய், உன்னை அதிசயங்களை காணப்படும். இதுவரையும் தீங்கு துக்கம் அதாவது யாபேச்சோமா தேவரே என்னை ஆசீர்வதித்து எல்லாம் என்ன செய்ய எரிவாக்கி என் கூட இருந்து உடைய கரையம் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து. நாட்கள் அதிக ஜெப ஆவியினால் என்ன செய்ய வேண்டும்? நாட்கள் இரவு முழுவதும் ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. யாருடைய ஜெபம்? நாட்கள் ஆண்டவராகிய தேவன் அவரோடு போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடும்படி நாட்கள் வேண்டுகிறேன். நாட்கள் அதனால ஜெபத்துல போராட வேண்டும். யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய நானுமை. நம்ம பாருங்க, ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னா 2 காரியங்கள். நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தம்பி 2 ஜெபம் இருக்கு. அன்று என்னை ஆசீர்வதியும், அது ஒரு ஜெபம். ஆனால் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும். அல்லேலூயா. நீரினை ஆசீர்வதியும், அற்புதம் செய்ய, விடுதலையாக்கும், குணமாக்க, அது ஒரு காரியம். நீரினை ஆசீர்வதித்தாருடைய. அல்லேலூயா. இதுதான் இந்த நாட்களிலே விசுவாச ஜெபம். அல்லேலூயா. அதான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு